என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சு? மதுரை தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் பேசியதன் மூலம் நடிகர் விஜய் கிட்டத்தட்ட அதிமுகவை அபகரிக்க தொடங்கியுள்ளார். அதிமுக வாக்காளர்களை தன் பக்கம் மொத்தமாக இழுக்க தொடங்கியுள்ளார். அதிமுகவின் அடிப்படை வாக்குகள் என்பது 3 வகையான வாக்குகள். 1 எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்குகள், 2 திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள், 3 இஸ்லாமியர் வாக்குகள், அது பாஜகவுடன் கூட்டணி இல்லாத பட்சத்தில். இந்த 3 வாக்குகள் கண்டிப்பாக அதிமுகவிற்கு கிடைக்கும். இதை மனதில் வைத்தே நேற்று எம்ஜிஆர் இஸ்லாமியர்கள் பற்றி விஜய் பேசினார். அதோடு நிற்காமல் திமுகவையும் கடுமையாக சாடினார். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சு? நேற்று விஜய் தனது பேச்சில் கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வச்சு தப்பிச்சுக்கலாம் என்று திமுக நினைக்கிறது. அது நடக்காது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்யும் ஆட்சி பாஜக ஆட்சி. நீட் தேர்வால் நடப்பதை சொல்லவே மனம் வலிக்கிறது என பல்வேறு கேள்விகளையும் பல விஷயங்களையும் பேசினார். போட்டி எப்படி இருக்க போதுனா, இந்த அலையன்ஸை வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம். என்ன இந்த பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? மேலும் 2029 வரை சொகுசு பயணம் போகலாம்னு நினைக்கிறீங்களா ஜி? என்னதான் நேரடி மறைமுகம் கூட்டணி வைத்தாலும் தாமரை இலையில் தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவாங்க என தாவேக தலைவர் விஜய் பேசினார். இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க. அதானே ஜி? என்ன ஜி? ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? மதுரை தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் பேசியதன் மூலம் நடிகர் விஜய் கிட்டத்தட்ட அதிமுகவையே அபகரிக்க தொடங்கியுள்ளார். அதிமுக வாக்காளர்களை தன் பக்கம் மொத்தமாக இழுக்க தொடங்கியும் உள்ளார். அதிமுகவை அபகரிக்கும் விதமாகத்தான் எம்ஜிஆருக்கு ஆதரவு என்பது போல காட்டிக்கொள்ள தொடங்கியுள்ளார். ஆரம்பத்தில் ஒரு புறம் அண்ணா, ஒரு புறம் எம்ஜிஆர், பின்பு விஜய் என மூவர் அடங்கிய ஒரு புகைப்படமும், பின்பு மேடையில் பேசும் பொழுதும் விஜயகாந்த், பின்பு எம்ஜிஆர் என்று அவர்களை பற்றியும் புகழ்ந்து பேச தொடங்கினார். நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா?
பொதுவாக எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சிதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமான அஇஅதிமுக. விஜயகாந்த் தொடங்கிய கட்சிதான் தேமுதிக. இந்த இருவர் ஆரம்பித்த கட்சிகளும் தற்பொழுது வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் மக்கள் ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் தற்பொழுது விஜய் என்ற ஒருவர் தன்னிச்சையாக ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கும் இந்த நிலையில் அவர் இந்த இரு கட்சிகளின் தலைவர் குறித்து பேசியது அந்த கட்சியினர்களையே முகம் சொலிக்க வைத்துள்ளது. விஜய் தனது ஓட்டுகளை இழுப்பதற்காக இப்படி அனைத்து கட்சியின் தலைவர்களை பற்றியும் புகழ்ந்து பேசுகிறார் என்றும் இது அவரின் கட்சிக்கு நல்லதல்ல என்றும் கூறி வருகின்றனர். அதோடு பாஜக அதிமுக கூட்டணியால் வெளியேறும் இஸ்லாமியர்களின் வாக்குகளை இழுக்கவும் விஜய் திட்டமிட்டு பேசியுள்ளார். ஆனால் இந்த பேச்சுக்கள் எதுவும் ஆழமாக இல்லை என்பது வேறு விமர்சனம். இதை உணர்ந்து கொண்ட பல அரசியல் விமர்சகர்கள் இவர் எப்படி ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்க முடியும் என்றும் பேசினர். பல்வேறு நாட்களாக பிரம்மாண்ட ஏற்பாடுகளோடு நடைபெற்ற இந்த மாநாட்டில் வெறும் அரை மணி நேர உரையிலேயே முடித்து உள்ளதாக, இது அவரை காண வந்த ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகுந்த ஏமாற்றத்தையும் அளித்ததாக கூறப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.